அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். நம்ம ஏற்கனவே குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படிங்கிறத வந்து பல தடவை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சில சமயங்கள்ல அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ல சில ஃப்ராக்சருக்கு நம்ம வந்து கம்பி வச்சு சர்ஜரி பண்ணி டென்ஸ்டைல் போட்டு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உள்ள வச்ச கம்பி 6 மாசத்துல நம்ம வந்து எடுத்துடணும். ஏன் நான் 6 மாசத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து பயங்கர ஃபாஸ்டா வந்து வளருவாங்க. அதனால அந்த கையெலும்பு கால் எலும்புக்குள்ள வச்ச கம்பி வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, உள்ள நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 6 மாசம் கழிச்சு எடுக்க போகும்போது அது எடுக்க முடியாம போகலாம். அப்படி எடுக்கும்போது எலும்பு உடையலாம், ரொம்ப சிரமத்துல கொண்டு போய் அது விட்டுரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 13 வயசு பாப்பாவுக்கு இதே மாதிரி தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நம்ம தொடையில மேல் பகுதி உடஞ்சி அதுக்கு நம்ம டென்ஸ்டைல் வச்சு சர்ஜரி பண்ணோம். அதை நல்லா நடக்கிற வீடியோ, அது எலும்பு சேர வீடியோலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது யூடியூப்ல இருக்கு, தேவைன்னா நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதை நான் 6 months கழிச்சு அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கம்பி எடுத்து விட்டோம். பாப்பா உடனடியாக அதை நடக்க வச்சிட்டோம். பாப்பா நல்லா இருக்கு. ஸோ டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல இம்ப்ளான்ட் ரிமூவல் வித்தின் 6 months பண்ணணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட். தேங்க்யூ.